திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் மின்கசிவால் ஏற்பட்ட விபத்தால் வார்டு முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருத்தணி அரசு பொது மருத்துவமனை பிரசவ வார்டில் 19 கர்ப்பிணிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வார்டில் இருந்த பிரிட்ஜில் திடீரென ஏற்பட்ட மின்கசிவால் வார்டு முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்தது. இதையடுத்து அங்கு பணியில் இருந்த மருத்துவ ஊழியர்கள் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே துக்கியம்பாளையம் கிராமத்தில் காளியம்மன் திருவிழாவில் அம்மனுக்கு பக்தர்கள் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபட்டனர். நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய விதமாக சில பக்தர்கள் காளி வேடம் அணிந்து அலகு குத்தி ஊர்வலமாக கிராமத்தை சுற்றி சென்றனர். ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி நடனமாடி பரவசம் அடைந்தனர். குறைந்தபட்ச சிறப்பு ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச சிறப்பு ஓய்வூதியமாக 6,750 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள், தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் 4 தீர்மானங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் தடுப்பு பணியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த பணியாளர்களின் ஒப்பந்த காலம் முடிவடைய இருக்கும் நிலையில் அதே ஒப்பந்த நிறுவனத்திற்கு மீண்டும் ஒப்பந்தம் வழங்கும் தீர்மானம் உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் ரத்து செய்யக்கோரி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தரையிலமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்த கணவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கடையநல்லூரைச் சேர்ந்த செல்வி திடீரென்று வீட்டில் மயங்கி விழுந்த நிலையில் அவருக்கு இறுதிச் சடங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனிடையே செல்வி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் புகார் கூறியதால் அவரது உடல் உடற்கூறாய்விற்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தனது மனைவியை துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி தாம் கொலை செய்ததாக அவரது கணவர் முருகன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். திருப்பூர் மாவட்டம் கொடிக்கம்பம் பகுதியில் தனிநபர் சாலையை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடிக்கம்பம் பகுதியில் சாலை அமையவுள்ள நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் தனக்கு சாலையில் 7 அடி இடம் இருப்பதாகவும் அதில் சாலை அமைக்கக்கூடாது என்றும் கற்களை வைத்து பணியை தடுத்ததாக கூறப்படுகிறது. பல மாதங்களாக கோரிக்கை விடுத்து தற்போது சாலை அமைக்கும் பணி நடைபெறும் போது தனிநபர் இடையூறு செய்வதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் கதண்டுகள் கடித்ததில் 14 பேர் காயமடைந்தனர். கதண்டுகள் விரட்டி விரட்டி கடித்ததால் பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். காயமடைந்த 14 பேருக்கு ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதேபோல் நம்பப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் கதண்டுகள் கடித்ததில் சிலர் காயமடைந்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கதண்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல்லில் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசியை கடத்திய 2 போலீசார் கைது செய்தனர். ரேஷன் பொருட்கள் கடத்தலை தடுக்கும் வகையில் எர்ணாபுரம் பகுதியில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த ஆம்னி காரை சோதனை செய்தபோது 1540 கிலோ ரேஷன் அரிசியை கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஓட்டுநர் தாமோதரன், உடன் வந்த சுரேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் ஆம்னி காரையும் பறிமுதல் செய்தனர். தருமபுரியில் பாதாள சாக்கடை கழிவுகளில் இருந்து உலர்கழிவு பிரித்தெடுக்கக்கூடிய மையத்தை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நேரில் ஆய்வு செய்தார். கழிவுகளை பிரித்தெடுக்கக்கூடிய பணிகள் குறித்து கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் சுற்றுப்புறத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படாத வகையில் பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து ஆவின் பால் குளிரூட்டும் மையத்தில் உள்ள பால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையை பார்வையிட்டார். அப்போது நகராட்சி தலைவர், ஆணையர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கோவை ஆலந்தூர் அடுத்த மத்துவராயபுரம் ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணசாமி என்ற முதியவர் சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரிடம் VAO வெற்றிவேல் 3500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக கிருஷ்ணசாமி புகார் அளித்த நிலையில் பணம் கொடுக்கும் போது வெற்றிவேலை பிடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முற்பட்டனர். ஆனால் அவர் பணத்தை அருகில் இருந்த குளத்தில் வீசிவிட்டு தப்பியுள்ளார். அவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆரணியில் காதல் திருமணத்திற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த விரக்தியில் தீக்குளித்த இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த இளம்பெண் உயிரிழந்தார். 2 வயது குறைந்த இளைஞரை காதலித்ததால் பெண்ணின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் கடந்த 12ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இரு குடும்பத்தினருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இதில் இளம்பெண்ணை அவருடைய குடும்பத்தார் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதால் அவர் வீட்டில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் நடந்த பிருந்தாவன் மகோத்சவத்தில் நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமமாலினி நடனமாடினார். ஒடிஷாவுக்கு வருவது தனக்கு மிகவும் பிடித்துள்ளதாக கூறிய அவர் ஜெகநாதர் கோயிலில் இன்று ஹோலி கொண்டாட இருப்பதாகவும் தெரிவித்தார். இத்தாலியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மத்திய டஸ்கனி பகுதியில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் திரையரங்குகள், பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் படூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் அன்பரசன் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் புதிதாக வருபவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு போய்விடுவார்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். திடீரென உருவானவர் என எடப்பாடி பழனிசாமியையும் சாடினார். கோவையில் தமிழ்நாடு பட்ஜெட்டை ஒளிபரப்ப பயன்படுத்தப்படவிருந்த LED திரையில் சீமானின் செய்தியாளர் சந்திப்பு ஒளிபரப்பி சோதனை பார்க்கப்பட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. காந்திபுரம் பகுதியில் LED திரையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பு ஆங்கிலத்தில் ஒளிபரப்பானதால் அவ்வழியாக சென்றவர்கள் ஆச்சரியமடைந்தனர். தனியார் ஒப்பந்ததாரரிடம் LED திரை அமைக்கும் பணி கொடுத்ததாகவும் பட்ஜெட் தொடங்கும் முன் பரிசோதனைக்காக யூடியூபில் இருந்து ஒளிபரப்பு செய்து பார்க்கப்பட்டதாகவும் மாநகராட்சி தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. People today would actually say, okay, let me take this, but I'm not sure I'm going to commit. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி தொடக்கப்பள்ளிக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். வயலூரில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவையொட்டி மாணவர்களின் பெற்றோர்களும் பொதுமக்களும் பள்ளிக்கு தேவையான மேஜை, நாற்காலி, பீரோ, குடம், குப்பை, கூடை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான தேர்வு அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை கோவிலில் வைத்து பூஜை செய்து மேலதாளங்களுடன் சுமந்து வந்து தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். மாவட்டம் கந்திலி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காவல்துறை சார்பில் அனைத்து சமூக மக்களின் நல்லிணக்க விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அண்ணா பூங்காவில் கழிவறை மற்றும் குடிநீர் வசதி இல்லாமல் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பழைய கழிவறை கட்டடம் இடிக்கப்பட்டு புதிய கழிவறை கட்டக்கூடிய பணி தொடங்கியது. ஓராண்டு ஆகியும் பணிகள் நிறைவடையாத நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த தற்காலிக கழிவறைகளும் அகற்றப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் கழிவறை வசதியின்றி தவித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் விஸ்வரூப தரிசன விழாவையொட்டி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி வழிபாடு செய்தனர். காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாத பிரமோற்சவம் நிறைவு பெற்ற நிலையில் விஸ்வரூப தரிசனத்தை ஒட்டி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரஞ்சோதி அம்மன் கோவிலில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உலக நன்மைக்காக பால்குடம் ஏந்தி ரயில்வே சாலை, சன்னதி தெரு, பூக்கடை, சத்திரம் வழியாக காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக நடந்து வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். சேலத்தில் ரயில் பயணத்தின் போது நடைபெறக்கூடிய குற்றங்கள் குறித்து வாட்ஸ்அப் எண்ணில் புகார் தெரிவிக்கக்கூடிய வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு இருப்பு பாதை காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ரயில் பயணத்தின் போது சந்தேகப்படும்படியான நபர்கள் குறித்து 9841011963 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பயணிகள் புகார் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் அதிகப்படியான நகைகளை அணிந்தபடி ஜன்னல் ஓரம் அமர்ந்து பயணிக்க கூடாது, அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எதையும் வாங்கி சாப்பிட வேண்டாம் என்று ரயில்வே அதிகாரிகள் பயணிகளுக்கு அறிவுறுத்தினர். மதுரையில் கோடை வெயிலில் இருந்து போக்குவரத்து காவலர்களை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு தொப்பி, கருப்பு கண்ணாடி, நீர், மோர் மற்றும் பழச்சாறுகளை காவல் ஆணையர் லோகநாதன் வழங்கினார். கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் மதுரை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் நலன் கருதி காலை, மாலை என 2 வேளைகளிலும் நீர்மோர் வழங்க உள்ளதாக காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்தார்.
வேலூர் மாவட்டம் வள்ளிமலை முருகன் கோவிலில் வள்ளி தெய்வானை முருகன் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. காட்பாடியை அடுத்த வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது மேஷ லக்னத்தில் வேத மந்திரங்கள் முழங்க வள்ளி தெய்வானை முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் பணம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், பரிசுப் பொருட்களை பக்தர்கள் வள்ளி தெய்வானை முருகனுக்கு வழங்கி மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் பசுமை போர்த்திய மலைத்தொடர்களை மறைத்து வெண்பஞ்சு போன்ற மேகக்கூட்டங்கள் வானில் மிதந்து வந்த காட்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவிய கொடைக்கானலில் இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து மேகக்கூட்டங்கள் தரையிறங்கி பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு பகுதிகளை மறைத்தன. இதனால் இயற்கை எழில் கொஞ்சும் ரம்யமான காட்சிகளை பார்க்க முடியாவிட்டாலும் வானில் நிலவிய மேகக்கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சொத்து தகராறில் இளம்பெண்ணை தாக்கி மானபங்கப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த தசரதன் மற்றும் வெங்கடேசன் ஆகியோருக்கு இடையே சொத்து தகராறு தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வழக்கை திரும்பப் பெறக்கோரி வெங்கடேசன் குடும்பத்தினர் தசரதனிடம் வாக்குவாதம் செய்தபோது அவரது மகளின் ஆடைகளை கிழித்து அவரை தாக்கியதால் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூரில் உள்ள பெரிய ஐயனார் கோவிலில் மாசி மக திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான வில்லி எறியும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. 18 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக வந்த லாரி மோதும் பரவதைக்க வைக்கும் காட்சிதான் இது. தருமபுரியைச் சேர்ந்த அம்சராஜ் மற்றும் அவரது மனைவி சரண்யா மற்றும் 2 வயது மகன் தனுஷ் சங்ககிரி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையை கடக்கும்போது சேலம் நோக்கி சென்ற லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் 3 தூக்கி வீசப்பட்டதில் அம்சராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சரண்யா மற்றும் குழந்தை தனுஷ் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். போக்குவரத்து விதிகளை மீறுவோரிடம் நீதிமன்றத்தில் செலுத்தும் அபராத தொகையை விட காவலர்கள் அதிகம் வசூலிப்பதாக கூறி ஜார்ஜ்டவுன் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறு வழக்குகளுக்கு அபராத தொகையான 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை செலுத்த வேண்டிய நிலையில் காவல்துறையினர் காவல் நிலையத்திலேயே 3000 ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக கூறி ராஜாஜி சாலையில் 250க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஹரியானாவைச் சேர்ந்த சானியா என்ற 15 வயது பள்ளி மாணவி 4000 கிலோமீட்டர் விழிப்புணர்வு ஓட்டத்தை கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி தொடங்கினார். அந்த வகையில் 92வது நாளாக பெங்களூரு வழியாக கரூர் வந்த மாணவிக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். ஹோலி கொண்டாட்டமாக வண்ணப் பொடிகளையும் பூசிவிட்டனர்.